கோவை அரசு மருத்துவமனையின் கிட்னி வார்டில் நாள்தோறும் 30 முதல் 50க்கும் மேற்பட்ட உள் நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களுடன் தங்கியிருக்கும் உறவினர்களையும் சேர்த்தால் 100க்கும் மேற்பட்டோர் இந்த வார்டில் தினமும் இருக்கின்றனர். இத்தனை பேருக்கும் சேர்த்து அங்கு ஒரே ஒரு கழிப்பறை மட்டுமே பயன்பாட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த வார்டில் உள்ள பெண்கள் கழிப்பறை நீண்ட நாட்களாக பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சிகிச்சையில் இருக்கும் பெண் நோயாளிகளும் ஆண்களுக்கான கழிப்பறையையே பயன்படுத்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சிறுநீரக பாதிப்பு உள்ள நோயாளிகள் அடிக்கடி கழிப்பறையை பயன்படுத்த வேண்டிய சூழலில் இந்த சுகாதாரமற்ற நிலை அவர்களின் உடல்நிலையை மேலும் மோசமாக்கும் என அச்சம் தெரிவிக்கின்றனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் கூறும்போது, ஒரு வார்டில் மட்டுமல்லாமல் மருத்துவமனையின் பெரும்பாலான வார்டுகளில் இதே நிலை நீடிப்பதாக நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏழை எளிய மக்கள் நம்பி வரும் கோவை அரசு மருத்துவமனையின் இந்த அவல நிலை குறித்து மாவட்ட நிர்வாகமும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகளும் உடனடியாக தலையிட்டு கழிப்பறைகளை சீரமைக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.